சம்சாரம் மின்சாரம் படம் பார்த்திருப்பீங்க. ஒரு டயலாக் வைக்கிறார் விசு, ஒரு சலவை தொழிலாளி கேரக்டர் உள்ள வரும். ரகுவரன் கோடு பொறிச்சுவார், அம்மையப்ப முதலியார் அந்த பக்கம், ரகுவரன் அந்த பக்கம். இவர் வந்து ரகுவரன் போய் நிப்பாரு, எவ்வளவு 37 ரூபாயா சம்திங் வரும், அதுல பாதி 18 ரூபா 50 காசு ஏதோ வரும், நான் தந்துட்டேன், மீதிய எதிர் போர்ஷன்ல இருக்க போய் வாங்கிக்க. உடனே இந்த கேரக்டர் அங்க போகும், சார் என்ன விஷயம் சொல்லு அப்படிம்பாரு விசு உட்காந்துட்டு. அதான் சார் அந்த சாமி இவ்வளவு கொடுத்துரு சாமி, நீங்க ஐயா சாமி நீங்க மீதி இவ்வளவு கொடுத்தா, அதுலயும் டயலாக் பாருங்க, சாமி தான் லிஸ்ட வாசி அப்படிம்பாரு. தெரிகாட்டன் பேண்ட் தெரிகாட்டன் ஷர்ட்டா வரும்போது சிவா அப்படிம்பாரு, அப்பா எனக்கு காக்கி பேண்ட் காக்கி சட்டை யூனியன் ஒப்பந்தப்படி கம்பெனில எடுத்து கொடுத்துருவாங்கப்பா. பாரதி அப்படிம்பாரு, அப்பா என் டவுசர் சட்டையை நானே வீட்டுல துவச்சுக்கிறேன்ப்பா. கோதாவரி அப்படிம்பாரு, அந்த அம்மா சொல்லும் எனக்கு பேண்ட் ஷர்ட் போடுற பழக்கம்லாம் இல்லைங்க. அடுத்த டயலாக் விசு வைப்பாரு சார், ஆனா 1967 அப்புறம் நான் பேண்ட் போடுறதே விட்டுட்டேன். ஒய் 1967, ஒய் நாட் 1966 ஆர் 1965. ஆரிய எதிர்ப்பை மட்டும் மையமாக வைத்து ஒரு 5 அடி பேரறிஞர் அண்ணா நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிவிட்டார். 1967 முதல் முறையாக இந்தியாவில் பார்ப்பனர் ஒருவர் கூட இல்லாத ஒரு அமைச்சரவை பதவி இருக்கிறது. எங்களுக்கு தெரியாதுல, நீங்க திரைப்படத்துல என்ன வசனம் பேசுறீங்க, அதுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, புரியாதுல்ல.